NCERT class 11 trigonometric functionsல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் sin of x plus y divided by sin of x minus y is equal to a plus b divided by a minus b ன்னு கொடுத்துட்டாங்க. tan x by tan y யோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் காம்போனன்ட் ஆன் டிவிடெண்டோ மெத்தட். காம்போனன்ட் ஆன் டிவிடெண்டோனா a by b equal to c by d ன்னு இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம்? a plus b divided by a minus b equal to c plus d divided by c minus d ன்னு எழுதலாம். இது யூஸ் பண்ணும்போது a ஓட வேல்யூ பாருங்க sin of x plus y, b ஓட வேல்யூ sin of x minus y. அப்ப a plus b divided by a minus b போட்டா இந்த டேர்ம் கிடைக்கும். அதுக்கடுத்து c by d ங்கிற இடத்துல என்ன இருக்கு? a plus b divided by a minus b இருக்கு. அப்ப c plus d divided by c minus d னா a plus b plus of a minus b divided by a plus b minus a minus b ங்கிறது கிடைக்கும். இன்னொன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து பாருங்க நியூமரேட்டர் இருக்குல்ல, அதுக்கு பதிலா என்ன எழுதலாம்னா பாருங்க sin of a plus b plus sin of a minus b இந்த ஃபார்முலா இருக்கு. அதுக்கு 2 sin a cos b ன்னு எழுதலாம். அதே மாதிரி sin of a plus b minus sin of a minus b 2 cos a sin b ன்னு எழுதலாம். அப்ப இந்த டேர்முக்கு பதிலா 2 sin x cos y ன்னு எழுதலாம். டினாமினேட்டர்ல 2 cos x sin y ன்னு எழுதலாம். equal to a plus b plus a minus b divided by a plus b minus a plus b ன்னு வரும். இதுல a plus a 2a ன்னு வந்துரும், plus b minus b கேன்சல் ஆகும். அதே மாதிரி டினாமினேட்டர்ல plus a minus a கேன்சல் ஆயிடும். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? 2a divided by 2b அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடுல. அப்ப sin x cos y divided by cos x sin y is equal to 2a divided by 2b. 2 கேன்சல் ஆகுது. இத sin x by cos x divide by sin y by cos y அப்படின்னு எழுதலாம். equal to a by b. அப்ப tan x by tan y equal to a by b. அப்ப அவங்க சொன்னதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்.